வயசுல இருந்தே வேதம், ஆலயம் எல்லாருமே நம்மளுக்கு போதிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய், அன்பு செய், உதவி செய், இரக்கம் செய். மனுஷகுமாரனுடைய பிரின்சிபிளே பிறருக்கு உதவி செய், இரக்கம் செய், தயவு செய். இதுதான் அவருடைய முழு போதனையுமே. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம உதவணும், உதவுறதுல முன் வரணும். அதுதான் முக்கியம். குறிப்பறிஞ்சு உதவணும். நம்ம ஒரு உதவி தேவைப்படுறாங்க நம்மள்கிட்ட கேட்கறதுக்கு சங்கடப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க, கேட்க மாட்டாங்க. பட் நம்ம அதை குறிப்பு உணர்ந்து நம்ம போய் உதவி செஞ்சால் அந்த உதவி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் திடீர்னு வீட்டை கதவை திறந்துட்டு வெளியே போகிறேன். எழுத வீட்டில் ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு வயசான அம்மா, அவர் பையன், அவங்க மனைவி, 3 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தரை உள்ளே ஆம்புலன்ஸு ஸ்ட்ரெச்சர் போடுவோம். உடனே ஓடி போய் அவர்கிட்ட கேட்டேன், என்ன அப்பா சீரியஸாக இருக்காரு, எந்த ஆஸ்பத்திரின்னு சொன்னார். அவருக்கு ஏன் போகிறதுக்கு முன்னால் நான் அந்த ஆஸ்பத்திரியில் போய் நின்றுட்டேன். அந்த ஸ்ட்ரெச்சரை தூக்கி அவர் உதவி செய்ய ஆள் இல்லை. மனைவி வீட்டில் இருந்துட்டாங்க. வயோதிய தாய் மாத்திரம் அவர் கூட வர்றாங்க. கடைசி வரைக்கும் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தவறிட்டார். அவர் பாடியை தூக்கி கொண்டு வந்து வீட்டில் போட்டார், அந்த மாதிரி. பட் அவர் கேட்கல, என்ன கேட்க மாட்டாங்க. வாலண்டியர் நம்மளே நமக்கு ஒன்று என்ன நேர்ந்தால் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உதவி செய்யணும் பிறருக்கு. இயேசுவின் போதனையாக உதவி செய், இரக்கம் செய், அன்பு செய், தர்மம் செய். யாக்கோபு 2:13 சொல்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன் இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். மற்றவங்களுக்கு இறங்கணும், உதவி செய்யணும், அது மேன்மை பாராட்டப்படுமா நியாய தீர்ப்புக்கு முன்னால். தாவீது சவுலின் வேலைக்காரன் சீபாவுடன் கேட்குறான், இன்னும் சவுல் குடும்பத்தில் நான் உதவி செய்யத்தக்க மனுஷர்கள் இன்னும் உண்டோ அப்படின்னு அவன் கேட்குறான். யோனத்தான் மேலே உள்ள பாசத்தினால, அன்பினால் யாராவது இன்னும் இருக்காங்களான்ட்டு. அந்த மாதிரி